சுவாமி விவேகானந்தரின் அறிவுரை. வெவ்வேறு பாதைகள் மூலம் நாம் ஒரே குறிக்கோளை அடைய முடியும் என்பது வேதாந்த மதத்தின் மகத்தான கருத்தாகும். இந்த பாதைகளை நான் பொதுவாக கர்மம், பக்தி, யோகம், ஞானம் என்று 4ஆக பிரித்திருக்கிறேன். ஆனால் இந்த பிரிவுகள் துல்லியமாக கோடிட்டு பிரிக்கப்படாதவை. ஒவ்வொன்றும் முற்றிலும் தனியானவை அல்ல, ஒன்றோடு ஒன்று கலந்தவை. எத்தகைய மனப்போக்கு, எந்த அடையாளம் ஒருவரிடம் சிறந்து விளங்குகிறதோ அதற்கு ஏற்ப இந்த பிரிவுகள் வகுக்கப்பட்டுள்ளன. கடைசியில் எல்லா மதங்களும், எல்லா செயல்முறைகளும், எல்லா வழிபாட்டு முறைகளும் ஒரே குறிக்கோளை நோக்கியே நம்மை அழைத்து செல்கின்றன. இவ்வாறு சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். சுவாமி விவேகானந்தரின் ஞான யோகம் புத்தகத்திலிருந்து 1வது சாப்டர், மதத்தின் தேவை. வாங்க கேட்கலாம். மதத்தின் தேவை. மனித இனத்தின் விதியை உருவாக்குவதற்காக செயலாற்றி வந்துள்ள, இன்னும் செயலாற்றி வருகின்ற சக்திகள் பலவாகும். இவற்றுள் மதம் என்று நாம் சொல்கிறோமே, அந்த சக்தியை விட வலிமை வாய்ந்தது வேறொன்றுமில்லை. எல்லா சமூக இயக்கங்களுக்கும் பின்னால் எங்கோ நின்று அவை இயங்க காரணமாக இருப்பது மதம் என்ற இந்த தனிப்பட்ட சக்தியே. மனிதர்களையெல்லாம் ஒன்றாக இணைந்து வாழச் செய்யும் உணர்வை தோற்றுவிக்கின்ற சக்திகளுள் மகத்தான சக்தி மதம் என்பதிலிருந்தே தோன்றியுள்ளது. இனம், தட்பவெப்பநிலை, ஏன் பாரம்பரியம் இவற்றின் காரணமாக மனிதர்களுள் ஏற்படும் பிணைப்புகளை விட மதத்தால் ஏற்படும் பிணைப்புகள் பல நேரங்களில் வலிமை மிக்கவையாகவும் இருப்பது நமக்கு தெரிந்த விஷயம். ஒரே குலத்தை சேர்ந்தவர்களுக்கு இடையே, ஏன் சகோதரர்களுக்கு இடையே இருக்கும் ஒற்றுமையை விட ஒரே கடவுளை வழிபடுபவர்களுக்கு மற்றும் ஒரே மதத்தை சார்ந்தவர்களுக்கு இடையே காணப்படுகின்ற ஒற்றுமை உறுதிமிக்கதாகவும் நிலைத்து நிற்பதாகவும் இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. மதம் எவ்வாறு தோன்றியது என்பதை அறிய பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று நம்மிடம் வந்து சேர்ந்துள்ள பழமையான மதங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தில் உரிமை கொண்டாடுவதை காண்கிறோம். அவை இயற்கைக்கு அப்பாற்பட்டவை, மனிதனால் தோற்றுவிக்கப்படாதவை, மனித சக்திக்கு அப்பால் எங்கிருந்தோ தோன்றியவை என்பதே அந்த உரிமை. தற்கால அறிஞர்கள் 2 கொள்கைகளை ஓரளவு ஒப்புக்கொள்கின்றனர். ஒன்று இறந்த முன்னோர்களை வழிபடுதல், மற்றொன்று எல்லையற்ற பரம்பொருள் கருத்தின் பரிணாம வளர்ச்சி. ஒரு சாரர் இறந்த முன்னோர் வழிபாடுதான் மதத்தின் தொடக்கம் என்று கருதுகிறார்கள். மற்றொரு சாரர் இயற்கை சக்திகளை உருவகப்படுத்தி வழிபட தொடங்கியதிலிருந்துதான் மதம் தோன்றியது என்கிறார்கள். உடல் அழிந்தாலும் அந்த உடலில் வாழ்ந்த உறவினர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நம்பி அவர்களை மறக்காமல் இருக்க மனிதன் விரும்புகிறான். அவர்களுக்கு உணவளித்து ஏதோ ஒரு விதத்தில் வழிபடவே விளைகிறான். இதிலிருந்துதான் மதம் என்று நாம் அழைக்கின்ற ஒன்று வளரத் தொடங்கியது. எகிப்தியர்கள், பாபிலோனியர்கள், சீனர்கள் மற்றும் அமெரிக்காவிலும் வேறு இடங்களிலும் உள்ள பல்வேறு இனத்தினரின் பழமையான மதங்களை ஆராய்ந்தால் முன்னோர் வழிபாடே இந்த மதங்களின் தொடக்கமாக இருந்தது என்பதற்கு பல தெளிவான சான்றுகள் இருப்பது தெரிய வருகிறது. பழங்கால எகிப்தியர்கள் ஆன்மாவை பற்றி கொண்டிருந்த முதல் கருத்து அதற்கு ஒரு நகல் உண்டு என்பதாகும். ஒவ்வொரு மனித உடலின் உள்ளேயும் அதை போன்ற நகல் ஒன்று இருக்கிறது. மனிதன் இறந்த பின் இந்த நகல் வெளியே சென்று தொடர்ந்து வாழ்கிறது. இறந்த உடல் கெடாமல் இருக்கும் வரைதான் இந்த நகலும் வாழ முடியும் என்று அவர்கள் நம்பினர். அதனால்தான் இறந்த உடலை சேதப்படாமல் பாதுகாக்க மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டனர். உடல்களை பாதுகாக்க மாபெரும் பிரமிடுகள் அவர்கள் கட்டியதற்கும் இதுவே காரணம். இறந்த உடலின் ஏதேனும் ஒரு பகுதிக்கு கேடு ஏற்பட்டால் நகலுக்கும் அதே கேடு ஏற்படும் என்பது அவர்களது நம்பிக்கையாக இருந்தது. தெளிவாக இது முன்னோர் வழிபாடுதான். பழங்கால பாபிலோனியர்களிடம் நகலை பற்றிய இதே கருத்தை சிறிது வேறுபாட்டுடன் காண்கிறோம். நகல் அன்புணர்ச்சியையே இழந்து விடுகிறது. தனக்கு உணவு, நீர் முதலியவற்றையும் மற்றும் பல உதவிகளையும் அளிக்க சொல்லி வாழ்பவர்களை பயமுறுத்துகிறது. தன் மனைவி, குழந்தைகளிடம் கூட அது அன்பை இழந்து விடுகிறது. பண்டைய இந்துக்களிடையே கூட முன்னோர் வழிபாட்டின் சில சுவடுகளை நாம் காண்கிறோம். சீனர்களிடையேயும் இந்த முன்னோர் வழிபாடுதான் அவர்களது மதத்திற்கு அடிப்படையாக இருந்தது என்று கூறலாம்.
இன்றும் அந்த பரந்த நாட்டில் எங்கும் இந்த கருத்து ஊடுருவி நிற்கிறது. உண்மையில் சீனாவில் சிறந்து விளங்கும் ஒரே மதம் முன்னோர் வழிபாடு என்று கூட சொல்லலாம். ஆகவே ஒரு பக்கம் பார்த்தால் முன்னோர் வழிபாடுதான் மதத்தின் ஆரம்பம் என்ற கருத்து உடையவர்களுக்கு வலிமையான ஆதாரங்கள் இருப்பது போல் தோன்றுகிறது. அதற்கு மாறாக மதத்தின் ஆரம்பம் இயற்கை வழிபாடுதான் என்பதற்கு ஆதாரங்கள் பழைய ஆரிய இலக்கியங்களில் இருப்பதாக சில அறிஞர்கள் கூறுகின்றனர். இந்தியாவின் பல பகுதிகளில் முன்னோர் வழிபாடு இருப்பதற்கு ஆதாரங்கள் இருந்த போதிலும் மிக பழைய இலக்கியங்களில் இந்த கருத்தின் சுவடே இல்லை. ஆரிய இனத்தின் மிக பழைய நூலாகிய ரிக்வேத சம்ஹிதையில் முன்னோர் வழிபாடு பற்றிய செய்தியே காணப்படவில்லை. இயற்கை வழிபாடுதான் அதில் காணப்படுவதாக தற்கால அறிஞர்கள் கருதுகின்றனர். இயற்கையின் திரைக்கு பின்னால் இருப்பது என்ன என்று அறிவதற்கு மனித மனம் போராடி வருகிறது. சூரிய உதயம், அழகிய மாலை வேளை, கடும் சூறாவளி போன்ற இயற்கையின் மாபெரும் சக்திகளும் இயற்கையின் எழில் வண்ணங்களும் மனித உள்ளத்தை வியப்பில் ஆழ்த்தி சிந்தனையை தூண்டி வந்துள்ளன. இயற்கையின் திரைக்கு அப்பால் இருப்பவற்றை பற்றி சிறிதாவது தெரிந்து கொள்வதற்கு மனித மனம் விரும்புகிறது. இந்த போராட்டத்தில் மனித மனம் இயற்கையின் இந்த சக்திகளை உருவகப்படுத்துகிறது. அவற்றிற்கு ஆன்மாவும் உடலும் அளிக்கிறது. சில சமயம் அவற்றை அழகு மிக்கதாகவும் சில சமயம் அனைத்தையும் கடந்ததாகவும் பாவனை செய்கிறது. இவற்றை உருவத்துடனோ உருவமில்லாமலோ எப்படி சித்தரித்தாலும் இந்த முயற்சிகளின் முடிவுகள் எல்லாம் விவரிக்க முடியாத கருத்துக்களாகவே அமைகின்றன. புராதன கிரேக்கர்களிடையே இதை காண்கிறோம். அவர்களுடைய புராணங்களில் எல்லாம் இயற்கையை தத்துவமாக வழிபடும் செய்திகளை காண்கிறோம். இவ்வாறே புராதன ஜெர்மானியர், ஸ்காண்டினேவியர் மற்றும் பிற ஆரிய இனங்களின் புராணங்களிலும் காண்கிறோம். ஆகவே இங்கும் இயற்கையின் சக்திகளை உருவகப்படுத்துவதே மதத்தின் தோற்றத்திற்கு ஆரம்பமாக இருந்தது என்ற கருத்திற்கு பல வலுவான ஆதாரங்களை காண்கிறோம். இந்த இரண்டு கருத்துக்களும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு உடையனவாக தோன்றுகின்றன. ஆனால் மதத்தின் தோற்றத்திற்கு உண்மையான வித்து என்று நான் கருதும் ஒரு மூன்றாவது கருத்தின் மூலம் இந்த இரு கருத்துக்களையும் இணைக்க முடியும். புலன்களின் வரையறையை கடந்து செல்வதற்கான போராட்டமே மதத்திற்கு வித்து என்று நான் கூறுவேன். இறந்த முன்னோர்களை, இறந்தவர்களின் ஆவியை மனிதன் தேடுகிறான். அதாவது உடல் மறைந்த பின் அப்பால் என்ன இருக்கிறது என்பதை ஒரு கணமாவது காண அவன் விரும்புகிறான். இயற்கையின் மாபெரும் தோற்றங்களுக்கு பின்னால் இயங்கும் சக்தியை புரிந்து கொள்ள விரும்புகிறான். இந்த கருத்துக்களில் எதை பின்பற்றினாலும் ஒன்று மட்டும் உறுதி. அதாவது அவன் புலன்களின் வரையறையை கடந்து செல்ல விரும்புகிறான். புலன்களின் நுகர்ச்சியால் மட்டும் மனிதனுக்கு மனநிறைவு ஏற்படுவதில்லை. அவன் அவற்றை கடந்து போக விரும்புகிறான். இதன் விளக்கம் ஏதோ மர்மமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கனவுகள் மூலமாகவே மதத்தை பற்றிய எண்ணம் முதலாக கிடைக்கிறது என்ற கருத்து இயல்பாக இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. மரணமிலா பெருநிலையை பற்றிய எண்ணம் கனவுகள் மூலம்தான் மனிதனுக்கு முதலில் ஏற்பட்டிருக்கும். என்ன ஓர் அற்புதமான நிலை அது அல்லவா? குழந்தைகளும் மன வளர்ச்சி அடையாதவர்களும் கனவிற்கும் நனவிற்கும் இடையில் பெரிய வேறுபாடு காண்பதில்லை என்பது நமக்கு தெரியும். உடம்பு வெளிப்படையாக இயங்காத தூக்க நிலையிலும் மனம் சிக்கலான பல வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது. எனவே உடம்பு மறைந்த பின்னும் மனம் தொடர்ந்து தன் வேலைகளை செய்து கொண்டே இருக்கும் என்ற முடிவுக்கு மனிதன் வருவதில் என்ன வியப்பு இருக்க முடியும்? அது இயல்பான முடிவே அல்லவா? இந்த கனவு கருத்தில் இருந்துதான் மனித மனம் மேன்மேலும் உயர்ந்த கருத்துக்களுக்கு செல்கிறது என்பதுதான் என்னை பொறுத்தவரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை பற்றிய இயல்பான விளக்கம். காலம் செல்ல செல்ல பலர் தங்கள் கனவுகள் நனவு நிலையோடு ஒத்திருக்கவில்லை. கனவு நிலையில் மனிதனுக்கு புதியதொரு வாழ்க்கை எதுவும் அமைவதில்லை. நனவு நிலையின் அனுபவங்களே கனவில் பிரதிபலிக்கின்றன என்று கண்டார்கள். ஆனால் இதற்குள் தேடல் தொடங்கிவிட்டது. இந்த தேடல் அக உலகிலாக இருந்தது. மனதின் பல்வேறு நிலைகளை பற்றிய ஆராய்ச்சியில் மனிதன் ஆழ்ந்தான். இந்த ஆராய்ச்சியின் பயனாக கனவு மற்றும் நனவு நிலைகளை விட உயர்ந்த நிலைகள் இருப்பதை கண்டுபிடித்தான். உலகின் முக்கிய மதங்களெல்லாம் இந்த நிலைகளை ஆனந்த பரவச நிலை அல்லது அக விழிப்புணர்வு நிலை என்று கூறுகின்றன. சிறந்த மதங்களை நிறுவியவர்களும் சரி, அதன் தீர்க்கதரிசிகளும்
மத ஆச்சாரியர்களும் சரி. நனவு நிலை, தூக்க நிலை இவை இரண்டுமற்ற மனநிலைகளை அடைந்ததாக எல்லா மதங்களிலும் சொல்லப்படுகிறது. அந்த நிலைகளில் ஆன்மீக உலகம் என்று கூறப்படுகின்ற உலகை பற்றிய புதியவற்றை அவர்கள் நேருக்கு நேர் கண்டதாகவும் சொல்லப்படுகிறது. நம்மை சுற்றியுள்ள உண்மைகளை நனவு நிலையில் நாம் உணர்வதை விட மிக மிக ஆழமாக ஆன்மீக உண்மைகளை அவர்கள் அந்த நிலைகளில் உணர்ந்தார்கள். உதாரணமாக இந்து மதத்தை எடுத்துக்கொள்வோம். வேதங்களை ரிஷிகள் எழுதியதாக சொல்கிறார்கள். இந்த ரிஷிகள் சில உண்மைகளை உணர்ந்த முனிவர்கள், மந்திரங்களை காண்பவர், அதாவது வேத மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்களை உணர்ந்தவர்கள் என்பதுதான் ரிஷி என்ற சம்ஸ்கிருத சொல்லின் பொருள். இவர்கள் தாங்கள் சில உண்மைகளை உணர்ந்திருப்பதாக அறிவித்தார்கள். அதாவது புலன்களுக்கு அப்பாற்பட்ட தத்துவங்களை அறிந்து அந்த உண்மைகளை எழுதியும் வைத்தார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய மதங்களும் இவ்வாறே சொல்வதை நாம் காண்கிறோம். பௌத்தர்களை இதற்கு ஒரு விதிவிலக்கு எனலாம். உதாரணமாக புத்த மதத்தின் தென் பிரிவினர் இப்போது ஒரு கேள்வி எழலாம். கடவுள், ஆன்மா இவற்றை புத்த மதத்தினர் ஒப்புக்கொள்வதில்லை என்றால் அவர்களின் மதம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்து எப்படி தோன்றியிருக்க முடியும்? ஆனால் புத்த மதத்தினரும் நிலையான அறநியதி கோட்பாடு ஒன்றை ஒப்புக்கொள்கின்றனர். இந்த கோட்பாடு நாம் கருதுகின்ற பகுத்தறிவால் உணரப்பட்டதல்ல. புத்தர் புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் இருந்தபோதுதான் இந்த கோட்பாட்டை கண்டுபிடித்தார். புத்தரின் வாழ்க்கையை படித்தவர்களுக்கு சுருக்கமாக ஆசிய ஜோதி என்னும் அந்த அழகிய கவிதையிலாவது படித்தவர்களுக்கு புலன்களுக்கு அப்பாற்பட்ட அந்த நிலையை அடையும் வரை புத்தர் போதி மரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்ததாக சித்தரிக்கப்பட்டிருப்பது நினைவிருக்கலாம். புத்தரின் உபதேசங்கள் அனைத்தும் புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் பிறந்தவைதாம், அறிவால் ஆராய்ந்து தெளிந்தவை அல்ல. இவ்வாறு மிக உன்னதமானதொரு கருத்தை எல்லா மதங்களும் வெளியிடுகின்றன. மனித மனம் சில வேளைகளில் புலன்களின் எல்லைகளை மட்டுமல்லாமல் பகுத்தறிவின் ஆதிக்கத்தையும் கடந்து செல்கிறது என்பதுதான் அந்த கருத்து. அந்த நேரங்களில் புலன்களின் மூலமாகவோ ஆராய்ச்சி மூலமாகவோ உணர முடியாத பல பேருண்மைகளை மனித மனம் நேருக்கு நேர் காண்கிறது. இந்த உண்மைகளே உலகின் எல்லா மதங்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்றன. இந்த உண்மைகளை மறுத்து கூறவும் இவற்றை பகுத்தறிவின் மூலம் சோதிக்கவும் நமக்கு உரிமை உண்டு. மனித மனதிற்கு புலன்களையும் அறிவின் எல்லைகளையும் கடந்து செல்லும் விசித்திரமான இந்த ஆற்றல் உண்டு என்று உலகிலுள்ள எல்லா மதங்களும் உறுதியாக சொல்கின்றன. இந்த ஆற்றலை அவை ஓர் உண்மை வாக்குமூலமாகவே வெளியிடுகின்றன. மதங்கள் கூறும் இந்த கருத்துக்கள் எவ்வளவு தூரம் உண்மை என்பது இருக்க, எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஒரு பண்பு இருப்பதை நாம் காண்கிறோம். உதாரணமாக இயற்பியல் கண்டுபிடித்துள்ள உண்மைகள் எல்லாம் தூளமானவை. மதங்களின் இந்த கருத்துக்களோ எளிதில் புரிந்து கொள்ள முடியாதவை. மிகவும் மேம்பாடடைந்துள்ள மதங்களில் இந்த கருத்துக்களை களப்பற்ற ஒரு தனிநிலை தத்துவமாகவே சொல்லியிருக்கிறார்கள். சிலர் சூட்சும தத்துவமாக இதை கூறுகிறார்கள். சிலர் எங்கும் நிறைந்த ஒரு சக்தியாக இதை கருதுகிறார்கள். கடவுள் என்னும் சூட்சும உருவமாக சிலர் கூறுகிறார்கள். சிலர் அறநெறி கோட்பாடாக கருதுகிறார்கள். எல்லா பொருட்களின் உள்ளும் ஊடுருவி நிற்கும் சாரமாக வேறு சிலர் கூறுகிறார்கள். தற்காலத்திலும் கூட புலன்களுக்கு அப்பாற்பட்ட மனநிலையோடு தொடர்பு கொள்ளாமலேயே செய்யப்படும் மத பிரச்சாரத்தின் பலவித முயற்சிகளும் பழங்காலத்தினரின் தத்துவங்களையே வேறு பெயர்களில் சொல்வதாக அமைகிறது. அதாவது ஒழுக்க கோட்பாடு, லட்சிய ஒருமை என்று பலவாறாக கூற வேண்டியிருக்கிறது. இந்த தத்துவங்கள் புலன்களுக்கு அப்பாற்பட்டவை என்பதை இவர்களின் இந்த செயல்கள் எல்லாம் காட்டுகின்றன. நாம் யாரும் இதுவரை ஒரு லட்சிய புருஷனை பார்த்ததில்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒருவரை நம்ப சொல்கிறார்கள். லட்சிய பூரண மனிதன் யாரையும் நாம் இதுவரை பார்த்ததில்லை. ஆனாலும் அத்தகைய ஒரு குறிக்கோள் இல்லாமல் நம்மால் முன்னேற முடியாது. பல மதங்களின் கருத்துக்களில் இருந்து ஓர் உண்மை நமக்கு புலப்படுகிறது. எல்லோருக்கும் குறிக்கோளாக இருக்க வேண்டிய ஒரு தத்துவம் இருக்கிறது. அதை உருவமுள்ளதாகவோ உருவமற்றதாகவோ ஓர் அறநியதியாகவோ ஓர் தோற்றமாகவோ அல்லது எல்லாவற்றுள்ளும் ஊடுருவி நிற்கும் சாரமாகவோ மதங்கள் நம்முன் வைக்கின்றன. இந்த குறிக்கோளை அடையவே நாம் எப்போதும் போராடி கொண்டிருக்கிறோம்.
யாரோ இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எல்லையற்ற சக்தியே ஒவ்வொருவருக்கும் குறிக்கோளாக இருக்கிறது. எல்லையற்ற ஆனந்தமே குறிக்கோளாக இருக்கிறது. எல்லையற்ற சக்திக்காகவோ எல்லையற்ற ஆனந்தத்திற்காகவோ நடக்கும் போராட்டமே நம்மை சுற்றி நாம் காணும் பல செயல்களுக்கும் இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. எல்லையற்ற சக்தியை அடையவே தாங்கள் போராடினாலும் புலன்களால் அதை அடைய முடியாது என்பதை சிலர் விரைவில் அறிந்து கொள்கிறார்கள். எல்லையற்ற ஆனந்தத்தை புலன்கள் மூலமாக அடைய முடியாது. அதாவது எல்லையற்றதை வெளிப்படுத்துவதற்கு எல்லைக்கு கட்டுப்பட்ட புலன்களாலும் உடலாலும் முடியாது என்று அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். எல்லைக்கு உட்பட்ட ஒன்றின் மூலம் எல்லையற்றதை வெளிப்படுத்த முடியாது என்பதை உடனேயோ தாமதித்தோ அறிந்து இத்தகைய முயற்சியை சீக்கிரமே மனிதன் கைவிட வேண்டியிருக்கிறது. இந்த முயற்சியை விட்டுவிடுவதே துறப்பதே நீதிநெறிக்கு அடிப்படையாக அமைகிறது. நீதிநெறியின் அடிப்படையே துறவுதான். துறவை அடிப்படையாக கொள்ளாத நீதிநெறியை இதுவரை யாரும் பிரச்சாரம் செய்ததில்லை. நான் அல்ல, நீதான் என்றே நீதிநெறி எப்போதும் கூறுகிறது. தன்னலம் அல்ல, பிறர் நலம் என்பதே அதன் குறிக்கோள். புலன்களின் மூலம் எல்லையற்ற சக்தியையும் ஆனந்தத்தையும் அடைவதற்கு மனிதன் முயலும்போது அவன் விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் தனது தனித்துவத்தை பற்றிய கருத்துக்களை துறந்துவிட வேண்டும் என்று நீதிநெறி விதிகள் கூறுகின்றன. மற்றவர்களை முன்னால் வைத்து நீ பின்னால் இருக்க வேண்டும், நான் தான் முதலில் என்று புலன்கள் கூறுகின்றன. அறநெறியோ நான் தான் கடைசி என்று கூறுகிறது. இவ்வாறு எல்லா நீதிநெறி கோட்பாடுகளும் துறவை அடிப்படையாக கொண்டுள்ளன. அதாவது ஜடப்பொருள் நிலையில் நான் என்பதை அழித்து கொள்வதுதான் நன்னெறியே தவிர வளர்த்து கொள்வதல்ல. எல்லையற்றது ஒரு நாளும் ஜடப்பொருள் நிலையில் வெளிப்படாது. அது நடைபெற முடியாததும் நினைக்க முடியாததும் ஆகும். மனிதன் ஜடப்பொருள் நிலையை விட்டு உயர்ந்த நிலைகளுக்கு சென்றால்தான் எல்லையற்றதை பற்றிய அறிவு அவனுக்கு ஏற்படும். இந்த முறையை பின்பற்றியே எல்லா நீதிநெறி கோட்பாடுகளும் அமைந்துள்ளன. எல்லாவற்றின் மைய கருத்தும் நிரந்தரமாக தன்னலத்தை விடுவதுதான். முழுமையான தன்னல மறுப்பே அறநெறியின் குறிக்கோளாகும். தனித்துவத்தை பற்றி நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னாலே மனிதர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். தங்கள் தனித்துவம் என்று அவர்கள் சொல்லிக்கொள்ளும் அந்த நிலையை இழப்பதற்கு மிகவும் பயப்படுகிறார்கள். அதே நேரத்தில் அவர்களே நீதி நெறியின் உயர்ந்த குறிக்கோள்களை சரி என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த நீதி நெறியின் நோக்கம், குறிக்கோள், கருத்து எல்லாமே தனித்துவத்தை அளிப்பதே தவிர வளர்ப்பதல்ல என்பதை அவர்கள் கன நேரமும் நினைத்து பார்ப்பதில்லை. பயன் கருதும் அளவுகோல்களை கொண்டு மனிதனின் நீதிநெறி உறவுகளை விளக்க முடியாது. முதலாவதாக பயன் கருதும் நோக்கங்களை ஆதாரமாக கொண்டு எந்த நீதிநெறி விதியையும் உருவாக்க முடியாது. இயற்கையை கடந்த ஒன்றின் அனுமதி இல்லாமல் அல்லது உணர்வு கடந்த நிலை என்று நான் கூறுகின்ற நிலையை அடையாமல் எந்த நீதிநெறியும் இருக்க முடியாது. எல்லையற்றதை நோக்கி செல்லும் போராட்டம் இன்றி ஒரு குறிக்கோள் இருக்க முடியாது. மனிதர்களை தங்கள் சமுதாய கட்டுப்பாட்டிற்குள் சிறைப்படுத்தி வைக்க விரும்பும் எந்த நெறியாலும் மனித குலத்தின் நீதிநெறி கோட்பாடுகளை விளக்க முடியாது. எல்லையற்ற பொருளுக்கான போராட்டம், புலன்களுக்கு அப்பால் உள்ள நிலையை அடைவது இவையெல்லாம் நடக்காதது, அசட்டுத்தனமானது என்று கூறி அவற்றை விட்டுவிடும்படி நம்மிடம் சொல்கிறார்கள் பயன் கருதுவோர். அதே மூச்சில் நீதிநெறி முறைகளை பின்பற்றி சமுதாயத்திற்கு நன்மை செய்யுமாறும் கேட்கிறார்கள். நாம் எதற்காக நன்மை செய்ய வேண்டும்? நன்மை செய்வது இரண்டாம் பட்சமே. நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். நீதிநெறி நமது குறிக்கோள் அல்ல, அது நம் குறிக்கோளுக்கு உதவும் சாதனம் மட்டுமே. ஒரு குறிக்கோள் இல்லை என்றால் நீதிநெறி முறைகளை நாம் எதற்காக கடைபிடிக்க வேண்டும்? மற்றவர்களுக்கு நான் எதற்காக நன்மை செய்ய வேண்டும்? ஏன் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது? இன்பம்தான் மனித குலத்தின் குறிக்கோள் என்றால் மற்றவர்களை துன்புறுத்தி நான் ஏன் இன்பம் பெறக்கூடாது? எது என்னை தடுக்க முடியும்? இரண்டாவதாக, பயன் கருதி செயல் புரிவதன் அடிப்படை மிகவும் குறுகியது. இப்பொழுது நடைமுறையில் உள்ள சமுதாய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சமுதாயத்தின் தற்போதைய நிலையை ஆதாரமாக கொண்டவை. ஆனால் சமுதாயம் என்றென்றைக்கும் இப்படியே தான் இருக்கும் என்று தீர்மானிப்பதற்கு பயன் கருதுவோருக்கு என்ன உரிமை இருக்கிறது? பல காலத்திற்கு முன் சமுதாயம் இருக்கவில்லை, இன்னும் சில காலத்திற்கு பின் இல்லாமலும் போகலாம்.
அநேகமாக நாம் இன்னும் உயர்ந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பரிணாம பாதையில் நாம் இப்போது இருப்பது ஒரு படியாக இருக்கலாம். எனவே சமுதாய அடிப்படையில் மட்டுமே இயற்றப்படும் விதிகள் நிலையானவையாக இருக்க முடியாது. மனித இயல்பின் முழு பரிமாணத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்ள முடியாது. பயன் கருதும் கொள்கைகள் மிஞ்சி போனால் தற்போதைய சமுதாய சூழ்நிலையில் மட்டுமே செயல்பட முடியும். அதற்கு அப்பால் அவற்றிற்கு மதிப்பில்லை. ஆனால் மதம், ஆன்மீகம் இவற்றை அடிப்படையாக கொண்டு எழுந்த எந்த ஒழுக்க நெறியும் சரி, நீதிநெறி கோட்பாடுகளும் சரி, எல்லையற்ற மனித தத்துவம் முழுவதையுமே தனது எல்லையாக கொண்டுள்ளது. இது தனி மனிதனை கருத்தில் கொள்கிறது. ஆனால் அதன் தொடர்புகள் எல்லையற்றதுடன் உள்ளது. அது சமுதாயத்தையும் கருத்தில் கொள்கிறது. சமுதாயம் என்பது தனி மனிதர்கள் பலரின் சேர்க்கைதானே. தனி மனிதனுக்கும் அவனது நிலையான உறவுகளுக்கும் இந்த நீதிநெறி பொருந்துமானால் சமுதாயத்திற்கும் அது எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பொருந்தும். ஆகவே மனித குலத்திற்கு என்றுமே ஆன்மீக மதம் அவசியமாக இருப்பதை நாம் காண்கிறோம். எவ்வளவுதான் இன்பம் தருவதாக இருந்தாலும் ஜட பொருட்களை பற்றியே மனிதன் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க முடியாது. ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுவது நடைமுறை உறவுகளை குலைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சீன ஞானி கன்பூசியஸ் வாழ்ந்த அந்த காலத்திலேயே இந்த உலகை கவனிப்போம், இந்த உலக விவகாரங்களை முடித்த பிறகு மறு உலகங்களை பற்றி கவனிப்போம் என்ற கருத்து இருந்தது. இந்த உலக விவகாரங்களை கவனிப்பது மிகவும் நல்லதே. ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுவது நம் நடைமுறை உறவுகளை சிறிது பாதிக்கும் என்றால், நடைமுறை என்று சொல்லப்படுகின்ற உலக விவகாரங்களில் அதிகமாக ஈடுபடுவது இம்மை மறுமை இரண்டையுமே பாதிக்கும். அது நம்மை உலோகாயதர்களாக்கி விடும். ஏனெனில் மனிதன் இயற்கையை குறிக்கோளாக கொள்ள வேண்டியவன் அல்ல, அதற்கும் மேலே போக வேண்டியவன். இயற்கையை கடந்து செல்ல போராடி கொண்டிருக்கும் வரைதான் மனிதன் மனிதனாக இருக்க முடியும். இயற்கை என்பது அக இயற்கை, புற இயற்கை இரண்டையுமே குறிக்கிறது. நமது உடம்பிலும் அதற்கு வெளியேயும் உள்ள ஜட பொருளின் மூலக்கூறுகளை அடக்கி ஆள்கின்ற நியதிகள் மட்டுமல்ல, நம்முள் இருக்கும் நுண் இயற்கையும் இவற்றின் ஆளுகைக்கு உட்பட்டதே. இந்த நுண் இயற்கையே உண்மையில் புற இயற்கையை நடத்தும் சக்தியாகும். புற இயற்கையை வெல்வது நல்லது, மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அக இயற்கையை வெல்வது அதைவிட சிறந்தது. நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் ஆள்கின்ற நியதிகளை பற்றி தெரிந்து கொள்வது சிறப்பானது, நல்லது. ஆனால் மனிதகுலத்தின் ஆசைகள், உணர்ச்சிகள், மனம் இவற்றை பற்றிய நியதிகளை தெரிந்து கொள்வது கோடி மடங்கு நல்லதும் சிறந்ததுமாகும். இந்த அக மனிதனை வெல்வது, மனித மனதின் நுண்ணிய செயல்பாடுகளின் இரகசியங்களை புரிந்து கொள்வது, மனத்தின் அற்புதமான இரகசியங்களை தெரிந்து கொள்வது, இவை மதத்திற்கு மட்டுமே சொந்தமானவை. மனித இயல்பு, அதாவது சாதாரண மனித இயல்பு பெரிய ஜட உண்மைகளையே அறிய விரும்புகிறது. சாதாரண மனிதனால் நுண்ணிய எதையும் புரிந்து கொள்ள முடியாது. பாமர மக்கள் 1000 ஆட்டுக்குட்டிகளை கொல்லும் சிங்கத்தை வியந்து பாராட்டுகின்றனர். இது சிங்கத்திற்கு கனநேர வெற்றி. ஆனால் இறந்த 1000 ஆட்டுக்குட்டிகளை பற்றி அவர்கள் துளி கூட பச்சாதாபப்படுவதில்லை என்று சரியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் உடல் வலிமையின் வெளிப்பாடுகளில்தான் அதிக இன்பம் காண்கிறார்கள். சாதாரண மக்களிடம் நாம் இந்த தன்மையையே காண்கிறோம். புற விஷயங்களில்தான் அவர்கள் இன்பம் காண்கிறார்கள். அவற்றை மட்டுமே அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் புலனின்பத்தை பொருட்படுத்தாத சிலர் ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்கள் புலன்களை கடந்தவற்றில் இன்பம் காண்கிறார்கள். ஜடத்தை விட உயர்ந்ததன் கனநேர காட்சி இவர்களுக்கு அவ்வப்போது கிடைக்கிறது. அதை அடைய அவர்கள் போராடுகிறார்கள். இத்தகையோரின் எண்ணிக்கை பெருகும் போதுதான் ஒரு நாடு உயர்வடைகிறது. பயன் கருதுவோர் இதனை வீண் முயற்சி என்று சொன்னாலும், எல்லையற்றதை நோக்கி செல்லும் இந்த முயற்சிகள் நின்று போகும்போதுதான் ஒரு நாடு தாழ்வடைகிறது. சமுதாயங்களின் வரலாறுகளை ஊன்றி படித்தால் இந்த உண்மை புலனாகும். அதாவது ஒவ்வொரு இனத்தின் வலிமைக்கும் ஆதார ஊற்று அதன் ஆன்மீகம்தான். ஆன்மீகம் தளர்ந்து உலோகாயதம் வலுப்படும் போது அந்த இனத்தின் வீழ்ச்சி தொடங்குகிறது. மதத்தில் இருந்து உறுதியான தத்துவங்களையும் உண்மைகளையும் கற்றுக்கொள்கிறோம். மதத்தின் மூலம் பல வசதிகளை பெற்றுக்கொள்கிறோம்.
இது தவிர மதத்தை ஒரு விஞ்ஞானமாக ஆராய்ச்சிக்கு உரியதாக கொண்டால் அது மனித மனதிற்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த, சிறந்த, ஆரோக்கியமான பயிற்சியாகவும் அமையும். எல்லையற்றதை அடைவதற்கான இந்த தேடல், அதை பற்றுவதற்கான இந்த போராட்டம், புலன்களின் கட்டுப்பாடுகளை கடந்து செல்வதற்கான இந்த முயற்சி, அதாவது ஜடத்திலிருந்து ஆன்மீக மனிதனை உருவாக்குவது போன்ற இந்த முயற்சி, எல்லையற்றதை நம்மோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக அல்லும் பகலும் நடக்கும் இந்த முயற்சி தான், இந்த போராட்டம்தான் மனிதன் ஜெயிக்கின்ற போராட்டங்களிலெல்லாம் மிகவும் பெருமையானதும் சிறப்புமிக்கதும் ஆகும். உண்பதிலேயே சிலர் பேரானந்தம் அடைகின்றனர். அவர்கள் அவ்வாறு ஆனந்தம் அடையக்கூடாது என்று சொல்ல நமக்கு உரிமை இல்லை. குறிப்பிட்ட சில பொருட்களை உடைமையாக கொள்வதில் சிலர் மகிழ்ச்சி அடைகின்றனர். அதையும் தடுக்க நமக்கு உரிமை இல்லை. அதேபோல் ஆன்மீக சிந்தனையில் மிக உயர்ந்த ஆனந்தம் காணும் மனிதனை தடுக்க மற்றவர்களுக்கும் உரிமை இல்லை. பரிணாம வளர்ச்சியில் ஓர் உயிர் எவ்வளவு கீழ்மட்டத்தில் உள்ளதோ அவ்வளவு அதிகம் அது புலன்களில் இன்பம் காணும். நாயையோ ஓநாயையோ போன்று ஆர்வத்துடன் ஒரு சில மனிதர்களால் மட்டுமே உண்ண முடியும். நாய் அல்லது ஓநாயின் இன்பமெல்லாம் புலன்களை பற்றி கொண்டுள்ளது போல் தோன்றுகிறது. எல்லா நாடுகளிலுமே மனித குலத்தின் கீழ்ப்படிகளில் உள்ளவர்கள் புலன்களில்தான் இன்பம் காண்கின்றனர். படித்தவர்களும் பண்பட்டவர்களும் சிந்தனை, தத்துவம், கலை, அறிவியல் இவற்றில் இன்பம் காண்கின்றனர். ஆன்மீகம் இவை அனைத்தையும் விட உயர்ந்த நிலை. அது எல்லையற்றதானதால் அதன் நிலையும் மிகவும் உயர்ந்தது. அதை ரசிக்க தெரிந்தவர்களுக்கு அதில் கிடைக்கும் இன்பமும் மிக உயர்ந்தது. ஆகவே மனிதன் இன்பத்தை தேட வேண்டும் என்ற பயன் கருதும் கொள்கைப்படி பார்த்தாலும் அவன் மத சிந்தனைகளை வளர்க்கவே வேண்டும். ஏனெனில் அதில்தான் மிக உயர்ந்த இன்பம் உள்ளது. ஆகவே மத ஆராய்ச்சி மிகவும் அவசியம் என்று எனக்கு தோன்றுகிறது. அதிலிருந்து கிடைக்கும் பலன்களை கொண்டு இந்த உண்மையை அறியலாம். மனித மனத்தை முன்னேற வைப்பதற்கான தூண்டு சக்திகளுள் மிகவும் சிறந்தது மதம். ஆன்மீகம் நமக்கு தரும் சக்தியை போன்று வேறு எந்த லட்சியமும் தருவதில்லை. மனித வரலாற்றை பார்ப்போமானால் இப்படித்தான் எப்போதும் இருந்து வந்திருக்கிறது என்பதும், ஆன்மீக சக்திகள் அழிந்துவிடவில்லை என்பதும் நமக்கு தெரிய வரும். பயன் கருதும் கொள்கையின் அடிப்படையிலேயே மனிதர்கள் நல்லவர்களாகவும் ஒழுக்க சீலர்களாகவும் இருக்க முடியும் என்பதை நான் மறுக்கவில்லை. பயன் கருதும் நோக்கத்தை மட்டுமே கடைபிடித்து ஒழுக்க சீலர்களாகவும் நல்லவர்களாகவும் பலர் இந்த உலகில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் உலகையே அசைப்பவர்கள், உலகம் முழுவதிலுமே ஒரு கவர்ச்சி சக்தியை பரவ செய்வது போல் வாழ்ந்தவர்கள், யாருடைய சக்தி ஆயிரக்கணக்கானோரின் உள்ளங்களில் வேலை செய்கிறதோ அவர்கள், யாருடைய வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்க்கையில் ஆன்மீக தீயை கொழுந்து விட்டெறிய செய்கிறதோ அவர்கள், இவர்கள் அனைவருடைய பின்னணியிலும் ஆன்மீகம் ஒளிர்வதை நாம் எப்போதும் காண்கிறோம். அவர்கள் இந்த தூண்டு சக்தியை மதத்திலிருந்து பெறுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாகவும் பிறப்புரிமையாகவும் உள்ள எல்லையற்ற ஆற்றலை அடைய உதவுகின்ற மிக உன்னதமான தூண்டு சக்தி மதம். குணத்தை உருவாக்குவதிலும் நல்ல சிறந்த அனைத்தையும் தருவதிலும் மற்றவர்களுக்கும் தனக்கும் அமைதியை அளிப்பதிலும் மிக உன்னதமான தூண்டு சக்தி மதமே. மதத்தை இந்த நோக்கிலிருந்துதான் ஆராய வேண்டும். முன்னைவிட பரந்த அடிப்படையில் மதத்தை நாம் ஆராய வேண்டும். மதத்தை பற்றிய குறுகிய எல்லைக்கு உட்பட்ட விவாதத்திற்குரிய கருத்துக்களை விட்டுவிட வேண்டும். மத பிரிவுகள் மற்றும் இனம், நாடு முதலியவற்றை அடிப்படையாக கொண்ட மத கருத்துக்களை நாம் கைவிட வேண்டும். ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு நாடும் தனக்கென்று ஒரு தனி கடவுளை அமைத்து கொண்டு மற்றவர்களின் கடவுள் தவறு என்று நினைப்பது கடந்த காலத்திற்கே உரிய மூட நம்பிக்கை. இதை போன்ற எல்லா கருத்துக்களையும் நாம் ஒதுக்கிவிட வேண்டும். மனித மனம் விரிவடையுந்தோறும் அதன் ஆன்மீகமும் படிப்படியாக விரிவடைகிறது. உலகின் எல்லா மூலை முடுக்குகளையும் சென்றடையாத ஒரு சிறு எண்ணத்தை கூட மனிதனால் நினைக்கவே முடியாத காலம் வந்துவிட்டது. எந்திரங்கள் மூலம் உலகம் முழுவதோடும் நாம் தொடர்பு கொள்ள தொடங்கிவிட்டோம். ஆகவே உலகின் எதிர்கால மதங்கள் உலகம் முழுவதையுமே தழுவக்கூடியனவாகவும் பரந்த எண்ணங்கள் கொண்டவையாகவும் இருக்க வேண்டும். எதிர்கால மதத்தின் லட்சியங்கள் உலகில் நல்லதாகவும் உன்னதமாகவும் இருக்கின்ற அனைத்தையும் தழுவியதாக இருக்க வேண்டும். அதே வேளையில் வருங்காலத்தில் எல்லையற்று வளர்வதற்கான இடம் கொண்டதாகவும் இருக்க வேண்டும்.
பழமையின் நன்மைகளையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஏற்கனவே உள்ளவற்றோடு இனி வரப்போகும் கருத்துக்களையும் சேர்த்துக்கொள்ள கதவுகளை திறந்து வைத்திருக்கவும் வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையனவாக மதங்கள் இருக்க வேண்டும். கடவுளை பற்றிய தங்கள் லட்சியங்கள் வேறுபட்டிருப்பதற்காக ஒன்றையொன்று வெறுப்புடன் பார்க்கக்கூடாது. கடவுள் நம்பிக்கையற்ற, அதாவது நாம் கடவுள் என்றால் எப்படி புரிந்து கொள்கிறோமோ அப்படி புரிந்து கொள்ளாத எத்தனையோ ஆன்மீக செம்மல்களையும் சான்றோர்களையும் நான் என் வாழ்நாளில் கண்டுள்ளேன். ஒருவேளை அவர்கள் நம்மைவிட சிறந்த முறையில் கடவுளை புரிந்து கொண்டிருக்கலாம். கடவுளை பற்றிய சகுன கருத்துக்களான உருவமுடையவர், எல்லையற்றவர், அறநெறி, லட்சிய மனிதர் போன்ற எல்லாமே மதம் என்ற தலைப்பில் அடங்க வேண்டும். இவ்வாறு மதங்களெல்லாம் விரிந்த கருத்துக்கள் உடையனவாகும் போது நல்லது செய்யும் அவற்றின் ஆற்றலும் பல 100 மடங்கு பெருகிவிடும். மாபெரும் சக்தி வாய்ந்தவையான மதங்கள் குறுகிய நோக்கத்தின் காரணமாகவும் குறுகிய கட்டுப்பாடுகளின் காரணமாகவும் உலகிற்கு நன்மையை விட தீமையே அதிகம் செய்துள்ளன. தற்காலத்தில் கூட ஏறக்குறைய ஒரே விதமான கருத்துக்களை கொண்ட பிரிவுகளும் சமுதாயங்களும் அந்த கருத்துக்களை ஒரே விதமாக வெளியிடாததால் தம்முள் சண்டையிட்டு கொள்வதை நாம் பார்க்கிறோம். எனவே மதங்கள் இன்னும் விரிய வேண்டும். மத கருத்துக்கள் உலகம் தழுவுவனவாக விரிந்து பரந்தனவாக எல்லையற்றனவாக மாற வேண்டும். அப்போதுதான் மதம் தன் முழு ஆதிக்கத்தையும் செலுத்த முடியும். ஏனெனில் மதத்தின் ஆற்றல் உலகத்தில் இப்போதுதான் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. மதங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன, ஆன்மீக சிந்தனைகள் மறைந்து கொண்டிருக்கின்றன என்று சில வேளைகளில் சொல்ல கேட்கிறோம். ஆனால் அவை இப்பொழுதுதான் வளர ஆரம்பித்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. விரிவுபடுத்தப்பட்ட தூய்மைப்படுத்தப்பட்ட மத சக்தி என்பது மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஊடுருவ போகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரிடம் அல்லது புரோகிதர்களின் கைகளில் இருந்தது வரை மதம் கோயில்களிலும் சர்ச்சுகளிலும் புத்தகங்களிலும் கொள்கைகளிலும் விழாக்களிலும் உருவங்களிலும் சடங்குகளிலும் மட்டும்தான் அடங்கி இருந்தது. ஆனால் உண்மையான ஆன்மீகமயமான உலகம் தழுவிய கருத்துக்களை எய்தும்போது மட்டுமே மதம் உண்மையாக உயிர்த்துடிப்பு கொண்டதாக முடியும். அப்பொழுதுதான் மதம் நம் இயல்போடு ஒன்றும் ஒவ்வொரு கணமும் நம்முடன் வாழும், நம் சமுதாயத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஊடுருவி நிற்கும். இதற்கெல்லாம் மேலாக இதுவரை இருந்ததை விட நல்லது செய்வதற்கு எல்லையற்ற ஆற்றல் உடையதாக மாறும். வாழ்ந்தால் எல்லாம் வாழும், வீழ்ந்தால் எல்லாம் வீழும் என்கிற நிலைமை இருப்பதால் பல்வேறு மதங்களுக்கிடையே இப்போது தேவைப்படுவது நட்புறவுதான். இந்த நட்புறவு பரஸ்பர மதிப்பையும் மரியாதையையும் அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். இந்த நட்புறவு இப்போது பல மதங்களில் துரதிர்ஷ்டவசமாக காணப்படுவதான தாமே உயர்ந்தவை, மற்றவை தாழ்ந்தவை, தம் ஆதரவு அவற்றிற்கு தேவைப்படுகிறது என்பன போன்ற குறுகிய நோக்கங்களின் அடிப்படையில் உள்ள போலி நட்புறவாக இருக்கக்கூடாது. ஒரு புறம் மனத்தினுடைய செயல்பாடுகளின் ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டு எழுந்த துரதிர்ஷ்டவசமாக மதம் என்ற பெயருக்கு எப்போதும் தாங்களே முழு உரிமை உள்ளவை என்று கூறுகின்ற மத கருத்துக்கள், மறுபுறம் பூமியில் நின்று கொண்டு அதே வேளையில் வானத்தின் இரகசியங்களை தங்கள் அறிவால் ஆராய்கின்ற, அதாவது பௌதீக விஞ்ஞான கருத்துக்கள். இவை இரண்டிற்கும் இடையேதான் இந்த நட்புறவு மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இந்த ஒற்றுமை உருவாவதற்காக இரு சாரரும் விட்டு கொடுக்க வேண்டும். இந்த தியாகங்கள் சில வேளைகளில் மிக பெரிதாகவும் சில வேளைகளில் மிகவும் துன்பம் தருவனவாகவும் இருக்கக்கூடும். ஆனால் இந்த தியாகங்களின் மூலம் தங்கள் நிலை உயர்ந்திருப்பதையும் தாங்கள் உண்மையை நோக்கி நன்கு முன்னேறி இருப்பதையும் இவர்கள் அறிந்து கொள்ள முடியும். முடிவில் காலம், இடம் இந்த 2 பரிமாணங்களின் ஆளுகைக்கு உட்பட்டு நிற்கும் அறிவானது காலம், இடம், மனம், புலன்கள் இவற்றையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய முழுமையான எல்லையற்ற இரண்டற்ற ஒன்றாகிய தத்துவத்தை அடைந்து இரண்டர கலந்துவிடும். சுவாமி விவேகானந்தரின் ஞானயோகம் புத்தகத்திலிருந்து 1வது சாப்டர் மதத்தின் தேவை இதோடு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த சாப்டரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.